ஜாடி நிறைய பூ அழகா பூத்துருக்கு. இந்த செடி வாங்கி வச்சுக்கலாமா அழகுக்கு? நீங்க ட்ரீட் வைக்க போறீங்க, நாங்கலாம் சாப்பிட போறோம். சரி ஓகே. நீங்க சாப்பிட்டு இப்ப எல்லாரும் சாப்பிட்டு வரீங்க, செலவு கம்மியா தான் ஆகும். அப்புறம் இதுதான் மலேசியன் கரன்சி. சின்ன தாத்தா சார் நல்ல ஜெஸ்டி தான் அவரு. எங்க சித்தப்பா எங்க சித்தி புடவை இது வந்து பாத்தீங்கன்னா அத்தை மாமாவுக்கு சொல்லிட்டேன். எங்க அம்மா அப்பாவுக்கு வந்து பாத்தீங்கன்னா இந்த ட்ரெஸ். ஹாய் ஃப்ரெண்ட்ஸ். இப்போ வந்து பாத்தீங்கன்னா நாங்க பூர்ணாங்குப்போ திருவிழாக்கு தான் போறோம். உங்க அண்ணா அண்ணா வந்து பாத்தீங்கன்னா கூப்பிட்டு இருக்காங்க. சோ அங்க போயிட்டு ஜாலியா வந்து ஃபேமிலியோட ஃபன் பண்ண போறோம் ஃப்ரெண்ட்ஸ். ஆமா ஃப்ரெண்ட்ஸ் போலாம். என்னம்மா சாப்பிடலாம்? சரி அக்கா பார்க்க போலாமாமா? என்னம்மா மொம்முமா திருவிழால போய் மொம்மம்லாம் வாங்கி சாப்பிடுறோம். ஓகே ஓகே. அக்கா மாமா கூட அப்புறம் வந்து பாத்தீங்கன்னா எங்க மாமனார் கூட வர சின்ன மாமனார் ஃபுல்லா அவங்க கூட போய் ஃபன் பண்ண வேண்டியதுதான். போலாமா? சின்ன மாமா தாத்தாடி சின்ன தாத்தா சொல்ல சின்ன தாத்தா. ஓகே போலாமா? அவ்வளோ ரெடி ஆகியாச்சுப்பா ஃப்ரெண்ட்ஸ். வந்த உடனே வந்து பார்த்தீங்கன்னா இட்லி சிக்கன் குழம்பு ஃபுல்லாக ஒரு கட்டு கட்டியாச்சு. இப்போ வந்து பார்த்தீங்கன்னா திருவிழா பார்க்க போகிறோம். என்னை ஏமாற்றி கூட்டும் போகிறாங்க. வந்த உடனே வயிறு முட்டை சாப்பாடு போட்டாங்க. அப்போ தான் திருவிழா கடையில் நீ எதுவும் கேட்க மாட்டேன்னு சொல்லிட்டு சாப்பிட்டேன். நான் போயிட்டேன் திருவிழா சுற்றி பார்த்துட்டு வந்து வீடு கிரகவாசம் போனதால ட்ரீட் வைக்கிறோம்னு சொல்லியிருக்காங்க சங்கீதா. இப்போ வந்து நீங்க ட்ரீட் வைக்க போறீங்க, நாங்களாம் சாப்பிட போறோம். சரி ஓகே. நீங்க சாப்பிட்டு எல்லாரும் சாப்பிட்டு வரீங்க, செலவு கம்மியா தான் ஆகும். அப்புறம் அப்படிலாம் கிடையாது. ஒரு மூலையில இடம் வச்சிருக்கோம், சாப்பிடுவோம். நீங்க அப்படிலாம் நினைக்கிறீங்க? சாப்பிடலையா? சீரியஸா சாப்பிடலையா? சரி அப்ப ட்ரீட். இப்ப நடந்து போக போறோம். நடந்தா உள்ள இருக்கிறதெல்லாம் எம்டி ஆயிடும். நாங்க ஆரம்பிப்போம் ஃபர்ஸ்ட்ல இருந்து வீட்டு ஃபர்ஸ்ட்ல இருந்து ஆரம்பிப்போம். நடந்து தான் போய் கொஞ்சம் தூரம் போக போறோம். அதனால கரெக்டா இருக்கும். போய் ஃபன் பண்ண போறோம். இந்த தடவை தான் ஃபர்ஸ்ட் டைம் வந்து பாத்தீங்கன்னா பூர்ணாங்குப்போ திருவிழா பாக்கிறதுக்கு வந்திருக்கோம். நிறைய டைம் வரணும்னு நினைச்சிட்டே இருப்போம். ஆனா முடிஞ்சதுக்கு அப்புறம் தான் போகலையே அப்படின்னு சொல்லிட்டு ஃபீல் பண்ணுவோம். போலாம். சின்ன மாமனார் நான் சொன்னேன் இல்லையா, சின்ன தாத்தா சார் நல்ல ஜெஸ்டி தான் அவரு. எங்க சித்தப்பா எங்க சித்தி இது வந்து என் தம்பி. சரி நடந்து வர சிப்ஸ் எல்லாம் வாங்கி சாப்பிட்டே போலாம். சரிங்களா? சிப்ஸ் எல்லாம் இருக்கு பாரு, வாங்கி சாப்பிட்டுட்டே போலாம். சரி இன்னும் கொஞ்சம் தூரம் தான் இருக்கு. இங்க பாரு ஃப்ரெண்ட்ஸ், இப்போ நம்ம பூர்ணாங்குப்போ தான் வந்திருக்கோம். சரியான கூட்டமா இருக்கு ஃப்ரெண்ட்ஸ். என்ன அது மஞ்சாடியா? பிரசாத் எதுங்களா? என்னத்துக்கு அது? வீட்டுல வந்து மேல வந்து பூ வைக்கலாம். ஆமா பூ வேணுமே, அதுக்கு ஜாடி மட்டும் வாங்கிக்கலாம். இதுவே வைக்கலாம். பிரகாஷ் வரும்போது தான் வாங்கணும். இப்ப வாங்கினா ஒஞ்சிரும். என்னென்னலாம் வாங்கலாம்னு சொல்லிட்டு வரும்போது எல்லாத்தையும் வாங்கி வந்துடும். கடையெல்லாம் ரெண்டு பக்கமும் பார்த்துக்கணும். ஜெயஸ்விதா பாப்பாக்கு என்ன வேணும்? தலையில போடுங்க. இங்க காட்டு. ஹாய் சொல்ல, ஹாய் சொல்ல. அவளுக்கு ஒண்ணு வாங்க. எல்லோ
யாரு கரெக்டா பலூன் சுடுறாங்கன்னு பாப்போமா? சைனா ஃபர்ஸ்ட் அண்ணி சுடுறாங்க. சுடுங்க சுடுங்க. சுடல. சுட சுட. கேம்லாம் ஜாலியாக விளையாட்டு இருந்தோம். ஃபேமிலியோட வந்து பார்த்தீங்கன்னா பலூன் சுடுறது, ரிங்கு போடுறது, அப்புறம் பாலில் வந்து கிளாஸ்லாம் அடிக்க வச்சிருப்பாங்களே அது அடிக்கிறதுன்னு சொல்லிட்டு ஃபுல்லாக வந்து பார்த்தீங்கன்னா கேம் விளையாடி இருந்தோம். கேம் விளையாடி முடிச்சுட்டு அப்புறம் ஆடலும் பாடல் நிகழ்ச்சி பண்ணியிருந்தாங்களா. ஸோ அங்கே போயிட்டு கொஞ்ச நேரம் வந்து உட்காந்து வந்து பார்த்தோம். 1/2 ஹவருக்கு மேலே பார்த்துருந்தோம். ரொம்ப சூப்பராக இருந்தது. நல்லா டான்ஸ்லாம் பண்ணியிருந்தாங்க. எங்கள் ஊர் பக்கம்லாம் வந்து பார்த்தீங்கன்னா வெறும் பாட்டு கச்சேரி மட்டும்தான் வைப்பாங்க. எங்கள் ஆடலும் பாடல் நிகழ்ச்சி பண்ணியிருந்தாங்க. நல்லா இருந்தது பார்க்க. கொஞ்ச நேரம் உட்காந்து வந்து பார்த்துட்டு அதுக்கப்புறம் வீட்டுக்கு கிளம்பும்போது ஷாப்பிங் பண்ணிக்கிட்டே கிளம்பி வந்தோம் ஃப்ரெண்ட்ஸ். வீட்டில் என்னென்ன பொருள்லாம் இல்லைன்னு சொல்லிட்டு பார்த்துட்டு திருவிழா கடையில் ஷாப்பிங் பண்ண ஆரம்பிச்சிட்டோம். என்ன ஜெஷிதா வேணும்? என்ன வேணும்? பாம்பா வேணும்? ஜெஷிதாக்கு பாம்பு வேணுமா? திருவிழா பாட்டுலாம் பார்த்துட்டு வீட்டுக்கு வந்து பார்த்தீங்கன்னா கிளம்புறோம். கிளம்பும்போதே பார்த்தீங்கன்னா ஜெஷிதாக்கு வந்து பொம்மைலாம் வாங்கி கொடுத்துருந்துறோம். பாம்பு வாங்கியிருக்காரு. நாய்க்குட்டி நல்லா இருக்குதாமா? ஜெஷிதா என்னம்மா நல்லா இருக்குதாம்மா நாய்க்குட்டியா? நல்லா இருக்குதா நாய்க்குட்டியா? ஷாப்பிங் பண்ணிட்டு வரும்போதே மைக் செட் ஸ்ரீராம் வந்திருந்தாங்க. ஸோ அவங்க கூட ஒரு செல்ஃபி எடுத்துட்டு ரதிஷ்னா பாப்பாலாம் வந்து அவங்க கிட்ட கொஞ்ச நேரம் பேசியிருந்தாங்க. ஜாலியாக இருந்தது ஃப்ரெண்ட்ஸ். ஃபேமிலியோட அவர்கிட்ட ஃபோட்டோ எடுத்துட்டு வந்தோம். ஜாடி நிறைய பூ அழகாக பூத்துருக்கு. செடி வாங்கி வச்சுக்கலாமா அழகுக்கு? எவ்வளோ நாளைக்கு இருக்கும் பூவை? பூ அடுத்து பூக்க போகுது. 100 ஒரு டப்பா. கையில் வச்சுருக்கு நல்லா இருக்கும். நல்லா அடக்கு. 2 கலர் பூச்செடி வந்து பார்த்தீங்கன்னா நல்லா அழகாக இருந்தது ஃப்ரெண்ட்ஸ். ஆனால் அது கீழே தான் வைக்கணும். நம்ம தரையில் வச்சா அது அழகாக கொடி கொடியாக போகும்னு சொன்னாங்க. நம்ம வீட்டில் உள்ளே வைக்கிறதுக்காக தான் நான் பார்த்தேன். தரையில் வைக்கணும். உள்ளெல்லாம் வைக்க முடியாது. ஆமாம் சார், அதனால வேணாம்னு சொல்லி வச்சுட்டு வந்துட்டேன். வேற ஏதாவது வாங்குறியா? ஜாதி மல்லி செடி பூ வாங்கலாம்னு பார்த்தேன். பட் அதுவுமே வந்து வேலிலாம் அடைக்கணும்ல. கொஞ்சம் ரெடி பண்ணிட்டு நம்ம நர்சரி போயிட்டு ஃபுல்லாக வாங்கணும். நம்ம ஆல்ரெடி பார்த்தோம்ல, அது ஃபுல்லாகவே பார்த்து வாங்கிட்டு வந்துடலாம். ஓகே ஒரு நாள் நர்சரி போகலாம் பேபி. ஓகே பேபி. ஏன்னா போலாமா? ரேட் அதிகமாக இருக்க மாதிரி இது. அங்கே போனால் நம்ம பெரிய செடிலாம் வாங்கும்போது இது கொசுருக்கு வாங்கிட்டு வந்துடலாம். சரி சரி. கவர்ல இருக்கு. ஜாடியில் இருந்தால் கரெக்டாக இருக்கும். செமையா இல்ல? சூப்பராக தான் இருக்கும். கவர்ல கவர்ல இருக்கு. அது 50 ரூபா கவர்ல இருக்குதான். ஜாடில இருந்தா 150 ரூபா. இந்த செடி ஓகேவா? ஓகே தான். ரோஸ் ஃப்ரெண்ட்ஸ், ஒரு ரெட் ரோஸ் செடி வந்து பாத்தீங்கன்னா வாங்கியிருக்கோம். வந்ததுக்கு சும்மா போக கூடாதுல்ல, அதனால ரோஸ் செடி வாங்கியாச்சு. சங்கீதா கேட்ட ரெயின் டிராப்ஸ் போலீஸ் இதானா? அது இதான் கோல்ட்ஸ் நல்லா இருக்கு. சங்கீதா வளையல் வாங்கி. சங்கீதா இந்த வளையலுக்காக வந்து பாத்தீங்கன்னா இந்த திருவிழா கடை ஃபுல்லா சுத்தி பாத்துருந்தோம். எங்கேயுமே கிடைக்கல. கடைசியா வந்து பாத்தீங்கன்னா வளையல் கடை கண்டுபிடிச்சோம். 100 ரூபாய் இது. 100 ரூபாய் ஒரு செட்டு. எத்தனை இருக்கும் இதுல? என்ன கலர் வேணுமோ வாங்கிக்கோ. இது இருக்கிறதெல்லாம் சைஸா பாத்து. ஜெஷிதா என்ன பண்றீங்க? அக்கா கூட விளையாடுறியா? ஃப்ரெண்ட்ஸ், நாங்கள் வந்து பார்த்தீங்கன்னா நைட்டு இங்கே ஸ்டே பண்ண போகிறோம். ஜெஷிதா வந்து பார்த்தீங்கன்னா பெட்டில் ஒரே ஆட்டம் தான். தூங்க போறியாம்மா? நீ சட்டை போடு. யார் சட்டமா அது? அக்கா சட்டியா? அக்கா பாப்பா சட்டா? பெட்டில் வந்து பார்த்தீங்கன்னா ஜாலியாக உருள ஆரம்பிச்சிட்டாரு. ஜெஷிதா, அங்கே இருக்கிறது யாருமா? ஏன்ச்சிரு, அங்கே இருக்கிறது யாரு? அது அது யாருமா? அக்காவா? இங்க இருக்கிறது யாருமா? அம்மாவா? அதுவும் அக்கா தாண்டி. இதான் வந்து பாத்தீங்கன்னா நம்ம ரதுஷ்ணா ரூமு. அங்க வந்து பாத்தீங்கன்னா ஃபுல்லா பொம்மையெல்லாம் ஒட்டி வச்சிருக்காரு. பொம்மை நின்று இருக்காரு இவரு. திருவிழாவுக்கு போயிட்டு அங்கேயே வந்து பாத்தீங்கன்னா ஃபுல்லா என்ஜாய் பண்ணுவோம் ஃப்ரெண்ட்ஸ். நல்லா ஜாலியா இருந்துட்டு அப்புறம் அங்கேயே தங்கிட்டு நாங்க பிரகாஷ் மாமா வீட்டு தங்கிட்டு வீட்டுக்கு வந்து பாத்தீங்கன்னா செடிலாம் வாங்கிட்டு வந்திருக்கோம். திருவிழாவில் போய் என்னென்னலாம் வாங்கிட்டு வந்திருக்கோம் சொல்லிட்டு காட்டுறேன். ஓகே ஓகே. என்ன ஜெஷிதா? அவர் பக்கத்து வீட்டை எதிர்பார்த்தேன். சொல்லு. குட் மார்னிங்.
ஃப்ரெண்ட்ஸ் திருவிழா கடையில வந்து நாங்க என்னென்ன வாங்கிட்டு வந்தோம் சொல்லி பார்க்கலாம். ஃபர்ஸ்ட் வந்து பாத்தீங்கன்னா ஒரு மேட் வாங்கிட்டு வந்தோம் ஃப்ரெண்ட்ஸ். பாருங்க வெல்கம் மேட். சோ ஃப்ரண்ட்ல வந்து பாத்தீங்கன்னா போறதுக்காக இது வாங்குனேன். இதுல வந்து ப்ளூ கலர் தேடி பார்த்தோம். ப்ளூ கலர் வந்து பாத்தீங்கன்னா வெல்கம்னு கிடைக்கல. கொசு வேற டிசைன் வந்து பாத்தீங்கன்னா நிறைய டிசைன் போட்டுருந்தாங்க. அது நல்லா இல்லன்றதுனால இந்த கலர் வந்து பாத்தீங்கன்னா வாங்கிட்டு வந்தோம். இது நல்லா இருக்கா சொல்லுங்க. திருவிழா கடையில வாங்கின வெல்கம் மேட். ஆமா திருவிழா கடையில வாங்கினது. இந்த ரெயின் டிராப்ஸ் வழியில வந்து பாத்தீங்கன்னா சுத்தி தேடி பார்த்தோம். எங்கேயுமே கிடைக்கவே இல்லை ஃப்ரெண்ட்ஸ். நாங்க ஒரு கடையில போனா அங்க 100 ரூபாய் வந்து சொன்னாங்க. ஆனா அந்த வளையல் வந்து ஸ்ட்ராங்காவே இல்ல. கையில போடும் போதே உடஞ்சிருச்சு. நிறைய வளையல் உடஞ்சிருச்சு. அதனால அங்க வேணாம் சொல்லி வச்சுட்டு வந்தோம். அப்புறம் மாலதி அக்கா வீட்டுக்கு வந்த பிறகு அவங்க வச்சிருந்தாங்களா, அதுல ஒரு டசன் வளையல் வந்து எனக்கு எடுத்து கொடுத்தாங்க. இப்பயே போட்டுக்கிட்டாங்க. நான் தான் வந்து பாத்தீங்கன்னா போடல. சரி வீட்டுக்கு போய் சாரி கட்டும் போது போட்டுக்கிறேன்னு சொல்லிட்டு எடுத்துட்டு வந்துட்டேன். நல்ல எல்லா கலரும் இருக்க மாதிரி. இது ரொம்ப இப்ப வந்து ட்ரெண்ட் ஆச்சு இந்த வளையல் தான். நானும் வாங்கணும்னு ஒவ்வொரு கடையிலும் நினைச்சிட்டே இருப்பேன். பட் ஆனா நான் வாங்கவே இல்லை. மாலதி அக்கா வளையல் கொடுத்தாங்க. சரி இதை போட்டுக்கலாம்னு சொல்லிட்டு விட்டுட்டேன். சோ நெக்ஸ்ட் வந்து பூச்செடி வாங்கிட்டு வந்தோம் ஃப்ரெண்ட்ஸ். எனக்கு அந்த ஃபர்ஸ்ட் நம்ம வீட்டுக்கு ரோஜா பூச்செடி வாங்கிட்டு வந்திருக்கோம் ஃப்ரெண்ட்ஸ். இங்க பாருங்க ரெட் கலர் ரோஸ். நல்ல 2 முக்கு வந்து பாத்தீங்கன்னா சூப்பரா இருக்கு. ரெடியா இருக்குது பூக்கிறதுக்கு. ஆமா சரி நல்ல பெரிய தண்டு நல்லா பெருசா தான் கட்டையா இருக்கு தண்டுமே. அதனால வந்து இது வச்சா நல்லா இருக்கும் சொல்லிட்டு வாங்கிட்டு வந்திருக்கேன் மொட்டை மாடியில வைக்கிறதுக்காக. இதுக்கு தொட்டி வாங்கிட்டு வைக்கலாம். அப்படின்னா அந்த க்ரோ பேக் இருக்குல்ல, அதுதான் வாங்கிட்டு வந்து அழகா மண்ணு எல்லாம் கொட்டி செடியெல்லாம் அழகா இதுக்கப்புறம் வைக்கணும். நம்ம ஒரு நர்சரிக்கு வந்து பாத்தீங்கன்னா போகணும். போயிட்டு நிறைய செடி பார்த்து வச்சுட்டு வந்திருக்கோம் ஃப்ரெண்ட்ஸ். ஏன்னா வெளில ஒரு தொட்டி வச்சிருக்கோம் இல்லையா. ஆமா மொட்டை மாடியில நம்ம வந்து மொட்டை மாடியில மாடி தோட்டம் அது மாதிரி வைக்கல. கீழே வந்து இடம் இருக்குல்ல, அந்த கீழே வைக்கிறதுக்காக வந்து பாத்தீங்கன்னா வாங்கணும். நெக்ஸ்ட் பாப்பாக்கு சூப்பரா தலையில போற அந்த லைட் எரியுற பேண்ட் ஒண்ணு வாங்கணும்ல ஃப்ரெண்ட்ஸ். அது அழகா இருந்தது. தொலைச்சிட்டு வந்துட்டாரு. ஜஷீதா பொண்ணு தொலைச்சாரா? சங்கீதா தான் தொலைச்சிட்டாரு. நான் வாங்கிட்டு தான் கொடுத்தேன். ஜஷீதா நீ போட்டிருந்த எங்கம்மா லைட் தலையில போட்டிருந்த எங்கம்மா? அப்பா தொலைச்சிட்டாரா? ஆமா அப்பா தான் தொலைச்சாரு. அப்புறம் இந்த ஒரு பாம்பு ஒண்ணு வாங்கணும் ஃப்ரெண்ட்ஸ். பொம்மை இது. இவரு பாம்புக்கு முத்தா கொடுத்துனே வராரு. பாம்பு பொம்மை பாம்பு என்ன பண்ணுன்னு தெரியாது. அதனால இவர் வச்சு ஜாலியா விளையாடி நடக்கிறாரு. அது வந்து பாம்புன்னு மட்டும் தெரியும் அவருக்கு. ஆனா என்னம்மா பாம்பு என்னம்மா தோல்ல போட்டுக்கிறாரு. அவ்வளவுதான் திருவிழா கடையில வந்து பாத்தீங்கன்னா பெருசா வேற எதுவும் வாங்கல. இவ்வளவுதான் வாங்கிட்டு வந்தோம். அதுக்கப்புறம் நம்ம சப்ஸ்கிரைபர் வந்து மலேசியால இருந்து வந்திருந்தாங்க நம்மள பாக்குறதுக்காக. முக்கியமா ஜஷீதா பாக்குறதுக்காக தான் 3 மாசம் முன்னாடியே சொல்லிட்டாங்க. நாங்க வந்து பாண்டிச்சேரி வரும்போது கண்டிப்பா அவங்க வீட்டுக்கு வரோம் அப்படின்னு சொல்லியிருந்தாங்க ஃப்ரெண்ட்ஸ். ஆமா சோ அவங்க வந்து பாத்தீங்கன்னா வந்திருந்தாங்க. ரொம்பவே ஹாப்பியா இருந்தது. வந்து எங்க கொஞ்ச நேரம் பேசி இருந்துட்டு நல்லா ஜாலியா பாப்பாக்கு வந்து பாத்தீங்கன்னா ஃபாரின் சாக்லேட் மலேசியால இருந்து பாத்தீங்கன்னா சாக்லேட் இன்னும் நிறைய திங்ஸ் எல்லாம் வந்து பாத்தீங்கன்னா வாங்கிட்டு வந்திருந்தாங்க. சோ அதெல்லாம் பாப்பாவுக்கு ரொம்பவே பிடிச்சிருந்தது. அவங்க கூட வந்து பாத்தீங்கன்னா ஜஷீதா செம்மையா விளையாடிட்டு இருந்தா ஜாலியா. சோ அவங்க என்னென்னலாம் வாங்கிட்டு வந்து கொடுத்தாங்கன்னு சொல்லிட்டு பாக்கலாம். எங்களுக்கு மட்டும் இல்லாத எங்க பேரண்ட்ஸுக்குமே வந்து பாத்தீங்கன்னா ட்ரெஸ் எல்லாம் எடுத்துட்டு வந்தாங்க. அவங்க பேர் வந்து பாத்தீங்கன்னா ஷாலினி ஃப்ரெண்ட்ஸ். ஷாலினி அவங்க அம்மா 2 பேரும் வந்திருந்தாங்க ஃப்ரெண்ட்ஸ் வீட்டுக்கு. சோ நல்லா ஜாலியா பேசியிருந்தாங்க. நாங்க செஞ்ச சுண்டக்காய் குழம்பு தான் சாப்பிட்டு போனாங்க. நல்லா இருக்கு சொல்லிட்டு. சோ ஃபர்ஸ்ட் பாப்பாக்கு தான் நிறைய பொருள் வாங்கிட்டு வந்தாங்க. பாப்பா போட்டிருக்க ஷூ ஷூ சைஸ் சொல்லுங்க, ஷூ சைஸ் சொல்லுங்கன்னு சொல்லிட்டு. ஆனா ஷூ சைஸ் வந்து எனக்கு என்னன்னே தெரியல. அதனால இருந்தாலும் அவங்க கரெக்டா வாங்கிட்டு வந்துட்டாங்க. என்னம்மா ஜஷீதா நல்லா இருக்குதாம்மா ஷூ? யார் வாங்கிட்டு வந்த ஷூ? அத்தையா? சரி சரி. அவங்க மலேசியா வந்தா வீட்டுக்கு வாங்கன்னு சொல்லிருக்காங்க. நம்ம மலேசியா டூர்ல போனா அவங்க வீட்டுக்கு போகணும். ஓகே ஓகே பேபி. மலேசியால ஒரு ஃப்ரெண்ட் இருக்காங்க இப்போ. இரு அம்மா கிட்ட காட்டுற பாரு ஃப்ரெண்ட்ஸ். அப்புறம் ஜஷீதாக்கு வந்து பாத்தீங்கன்னா அவங்க ஞாபகார்த்தமா ஒரு மலேசியா காசு கொடுத்துட்டு போயிருந்தாங்க. பாத்துமா அவர் உண்டியல்ல போட சொல்லி கொடுத்துட்டு போயிருந்தாங்க. இருந்தது இப்பதான் எடுத்துட்டு வந்தேன் வீடியோல காட்டலாம்னு சொல்லிட்டு. ஏன்னா ஃபர்ஸ்ட் டைம் இப்பதான் மலேசியா கரன்சி வந்து நான் பாக்குறேன். நாங்களும் இப்பதான் ஃப்ரெண்ட்ஸ் இது வரைக்கும் மலேசியன் கரன்சி. இருமா அப்பா ஒரு தடவை பாத்துக்கிறேன். இருமா ஃப்ரெண்ட்ஸ் இரு 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 ஃப்ரெண்ட்ஸ் இதுதான் மலேசியன் கரன்சி. ஜஷீதாக்காக கொடுத்துட்டு போனாங்க. சரி வச்சுக்குமா. பாப்பாக்கு ஒரு வாட்ச் விட மாட்டேன். எல்லாத்தையும் வாங்கிக்கிற போறான் ஃப்ரெண்ட்ஸ். ஜஷீதாக்கு வாட்ச் காட்டவே விட மாட்டேங்கிறா சங்கீதாவா. நல்லா இருக்கு அந்த வாட்ச். வாட்ச் சூப்பரா இருக்கு. பாருங்க வாட்ச் வந்து ஓடும். ஆஃப் பண்ணி வச்சிருக்கேன். நல்ல கலர் சூப்பரா இருக்கு. ப்ளூ கலர், ஆரஞ்சு கலர், ஒயிட் கலர். பாப்பாக்கு வாட்சா? பாப்பாக்கு வாட்ச் சொல்லு. வாட்ச் என்னமா இது? இவரு அவங்க வந்து ஒண்ணொண்ணா எடுத்து கொடுக்குறாங்க. சர்ப்ரைஸ் ஆவறாரு. சூப்பர்ன்றாரு. ஒரு சர்ப்ரைஸ் இவர்தான் ஹெவியா ஆவறாரு. எது கொடுத்தாலும்
நல்லா இருந்துச்சு. ஸோ எங்களுக்கு நீங்க அப்படியே வந்திருந்தா கூட எங்களுக்கு ரொம்ப சந்தோஷமா இருந்திருக்கு. எதுக்கு இதெல்லாம் வாங்கிட்டு வந்தீங்கன்னு சொல்லி கேட்டிருந்தேன். ஆசாசியா வாங்கிட்டு வந்தேன் சிஸ்டர் அப்படின்னு சொல்லிட்டு சொல்லியிருந்தாங்க. அப்புறம் எங்களுக்குமே ரொம்ப பிடிச்சிருந்தது. ஜஷிதாக்காக 3 மாசமா கலெக்ட் பண்ணி வாங்கிட்டு வந்திருக்காங்க சரிங்களா. இந்த ஷூ, பாப்பாக்கு வாட்ச், ட்ரெஸ், அதுக்கப்புறம் வந்து பாத்தீங்கன்னா தலையில போறது இங்க பாருங்க பேண்டு, தலையில போறதுக்கு பேண்ட் எல்லாம் கூட வாங்கிட்டு வந்துக்கிறாங்க. என்னமா காசு குத்தாங்களாம், காசு குத்தாங்க. அப்புறம் அதுக்கப்புறம் வந்து பாத்தீங்கன்னா இந்த பேண்டு வாங்கிட்டு வந்தாங்க. பேண்டு, அப்புறம் இந்த பேண்டு, பொம்மை பேண்டு. ஸோ எல்லாம் தலையில போறதுக்காக என்னம்மா பொம்மை. ஸோ நெக்ஸ்ட் ஒரு ட்ரெஸ், நல்ல காட்டன் ட்ரெஸ். எங்களுக்கு வந்து பாத்தீங்கன்னா அப்புறம் இன்னொரு அம்மா வந்து எங்களுக்கு எப்பயுமே பாப்பாக்கு ட்ரெஸ் எல்லாம் எடுத்து கொடுப்பாங்க. அவங்க வந்து கொரியர் போட்டு விடுவாங்க எப்பவுமே. ஃபர்ஸ்ட் வந்து பாத்தீங்கன்னா கொரியர் போட்டு விட்டாங்க. அவங்க டெல்லியில இருக்காங்க சரிங்களா. அவங்க பேரு உமா. அவங்க வந்து பாத்தீங்கன்னா வீடு கட்டின உடனே வீடியோ கால் பண்ணி சூப்பரா இருக்கு சங்கீதா, வீடு சூப்பரா கட்டிருக்கீங்க அப்படின்னு சொல்லிட்டு பேசியிருந்தாங்க. சொல்லிட்டு அவங்க வந்து என்ன ஒரு பொண்ணு மாதிரியே நினைச்சிட்டு பேசுவாங்க. ரொம்ப ஹாப்பியா இருக்கு எங்களுக்கு. நிறைய இப்ப ரீசெண்டா வந்து பாத்தீங்கன்னா கொஞ்சம் நிறைய நெகட்டிவ் எல்லாம் கூட கமெண்ட்ஸ் எல்லாம் வருது. பட் ஆனா எங்களுக்கு அப்படியே ரெகுலரா பாக்குறவங்க ரொம்ப பாசமா அவங்க வீட்டு ஒரு பொண்ணு மாதிரி. ஸோ அது மாதிரி வந்து ஜஷிதா வந்து சொந்த பேத்தி மாதிரி வந்து பாத்தீங்கன்னா அவங்க வந்து ட்ரெஸ் எல்லாம் எடுத்து கொடுத்து அனுப்புவாங்க. இப்போ வந்தவங்களுமே வந்து பாத்தீங்கன்னா நல்லா பேசி நல்லா வந்து பாத்தீங்கன்னா அன்பா இருந்தாங்க. ஸோ இது மாதிரி ஒரு உறவுகள்லாம் கிடைக்கிறது ரொம்பவே சந்தோஷமா இருந்தது. ஸோ அவங்க இப்போ ட்ரெஸ் எடுத்து கொடுக்குறாங்கன்னு மட்டும் இல்லை ஃப்ரெண்ட்ஸ், நாங்கள் நேரில் இப்போ வெளியெல்லாம் போனால் கூட எல்லாரும் பேசினாங்க. நேற்று வந்து பூர்ணாக்கு திருவிழாக்கு போயிருந்தோம் இல்லையா, அங்கே நிறைய பேர் என்னை வந்து கையை பிடிச்சிக்கிட்டாங்க, மேலே தோளில் போட்டு ரொம்ப அன்பா வந்து பார்த்தீங்கன்னா நிறைய பேர் பேசினாங்க. அதெல்லாம் பார்க்கும்போது ரொம்ப சந்தோஷமா இருந்தது. ஒரு சில பேர் நெகட்டிவ் கமெண்ட் பண்ணாலும் பல பேர் நம்ம மேல பாசமா இருக்காங்கன்ற ஒரு ஜாலியா பார்த்தீங்கன்னா. ஆமா என்னம்மா தலையில போடவா பாரா. சரி சரி ஒண்ணு போட்டுக்கலாம் அப்புறமா. ஒண்ணு ஆமா ரெட்டை ஜடை போட்டு தள்ள போறேன். இதெல்லாம் வை, வீணாக்க கூடாது, இல்ல வைமா. ஸோ ரொம்பவே வந்து ஹாப்பியா இருந்தது ஃப்ரெண்ட்ஸ். ஸோ இந்த ட்ரெஸ் வந்து பாத்தீங்கன்னா பாப்பாக்காக எடுத்திருந்தாங்க. இது ரொம்ப சூப்பரா இருக்கு, காட்டன்ல. ஒரு பேண்ட் சட்டை நல்லா பெருசா இருக்குது. ஜஷிதா வளர்ந்தாலும் போட்டுக்கலாம் போல இருக்கு. வளர்ற புள்ள நம்மள மாதிரி பெருசா எடுத்திருக்காங்க. ஊடி பேண்ட் ஊடி சட்டை நல்லா ஊடி கரெக்டா இருக்கும் சங்கீதா. கலர் காம்பினேஷன்லாம் நல்லா சூப்பரா இருக்கு. நல்ல ஒரு லைட் பிங்க், இது வந்து ஒயிட். ஜஷிதாக்கு ரொம்ப அழகா இருக்கும். இந்த ரெண்டு ட்ரெஸ் வந்து பாத்தீங்கன்னா ஜஷிதாக்கு நிறைய சாக்லேட் வாங்கி வந்தாங்க. வந்ததுல இருந்து ஃபாரின் சாக்லேட் டெய்லி சாப்பிட்டுட்டு இருக்காரு ஃப்ரெண்ட்ஸ். நல்லா டேஸ்டா இருந்தது, நான் கூட சாப்பிட்டேன். சாக்லேட் வாங்கிட்டு வந்தாங்க. அப்புறம் வந்து எனக்கு புடவை நீ வச்சில்லாத கலரா பார்த்து வாங்கிட்டு வந்த சங்கீதான்னு சொல்லி கொடுத்தாங்க. நான் மேக்சிமம் எனக்கு கிரீன் பிடிக்கும், ஆனா கிரீன் வந்து எடுக்கவே இல்லை, எடுத்ததே கிடையாது. சோ இது வந்து பாத்தீங்கன்னா ஒரு சாஃப்ட் சில்க் சாரி. அதான் இது. ஆமா சில்க் சாரி சூப்பரா இருக்கு ஃப்ரெண்ட்ஸ். ஒரு கிரீன் கலர் வந்து பாத்தீங்கன்னா இருக்கு. இது வந்து பிளவுஸ் ஸ்டிச் பண்ணி போட்டுக்கலாம். நல்லா இருக்குல்ல. சோ இந்த ஃப்ரெண்ட்ஸ் சாரி சூப்பரா இருக்கு சங்கீதாக்கு. ஆமா. சோ எனக்கு இந்த சாரி எடுத்து வந்தாங்க. என்கிட்ட இந்த கலர் இல்ல, நல்லா அழகா இருந்துச்சு. இது வந்து பாத்தீங்கன்னா ஸ்டிச் பண்ணி போட்டுக்கலாம். சோ நெக்ஸ்ட் பேபிக்கு வந்து பாத்தீங்கன்னா ஒரு டி-ஷர்ட். பேபிக்கு சிம்பிளா ஒரு டி-ஷர்ட், காலர் வச்ச டி-ஷர்ட் போட்டு ரொம்ப நாள் ஆகுது சங்கீதா. இப்போ எடுத்து வந்திருக்காங்க, கரெக்டான சைஸ் எடுத்து வந்திருக்காங்க, மீடியம். நெக்ஸ்ட் வந்து அத்தை மாமாக்கு Dress எடுத்து வந்தாங்க. அவங்களுக்கு வந்து ஒரு ஷர்ட் ஒரு சாரி புடவை. இது வந்து பாத்தீங்கன்னா அத்தை மாமாக்கு சொல்லிட்டு அவங்க ஆசையா வாங்கி வந்தாங்க. இப்போ ஊருக்கு போவோம், அவங்க கிட்ட வந்து பாத்தீங்கன்னா இதை கொடுத்துடலாம். நெக்ஸ்ட் எங்க அப்பா அம்மாவுக்கு வந்து பாத்தீங்கன்னா எடுத்துட்டு வந்திருந்தாங்க எல்லாருக்கும். எங்க அம்மா அப்பாவுக்கு வந்து பாத்தீங்கன்னா இந்த ட்ரெஸ், ஒரு சட்டை ஒரு சாரி, எல்லாருக்குமே எடுத்துட்டு வந்துட்டாங்க ட்ரெஸ். ஆமா 3 பேருக்கு, அப்புறம் எங்களோட அப்பா அம்மாக்குன்னு சொல்லிட்டு எல்லாருக்கும் ட்ரெஸ் எடுத்துட்டு வந்தாங்க. ஸோ அவங்க வந்து பாத்தீங்கன்னா ரொம்ப ஹாப்பியா இருந்துச்சு. வீட்டுக்கு வந்துட்டு ஒரு 2 மணி நேரம் 3 மணி நேரம் இருந்திருப்பாங்க ஃப்ரெண்ட்ஸ். ஜஷிதா செம ஜாலியா என்ஜாய் பண்ணேன். அவங்க கூட ஃபுல் ஆட்டம் தான், விளையாடி இருந்தா ரொம்ப ஹாப்பியா இருந்துச்சு ஃப்ரெண்ட்ஸ். ஸோ இது உங்ககிட்ட ஷேர் பண்ணணும்னு தோணுச்சு, அதனால வந்து பாத்தீங்கன்னா ஷேர் பண்ணேன். சரிம்மா அக்கா எடுத்துன்னு வந்தாங்க. சரிம்மா. அவ்வளவுதான் ஃப்ரெண்ட்ஸ். பூர்ணாங்குப்பம் திருவிழாக்கு யாரெல்லாம் வந்திருந்தீங்கன்னு சொல்லுங்க. நாங்க வந்து திருவிழா எல்லாம் முடிஞ்சிட்ட பிறகு ஈவினிங் கடை தெருவு சுத்தி பார்க்க போயிருந்தோம். அதனால கோயிலுக்கு போயிட்டு கடை தெருவுலாம் சுத்தி பார்த்துட்டு பாட்டு கச்சேரியா இல்ல ஆடலும் பாடலும் ஆமா சூப்பரா இருந்தது. ஃபுல்லா போய் என்ஜாய் பண்ணிட்டு கடை தெருவுலாம் சுத்திட்டு கொஞ்சமா ஸ்நாக்ஸ் வாங்கி சாப்பிட்டு வீட்டுக்கு வந்து அங்கேயே ஸ்டே பண்ணிட்டோம். அக்கா மாமா வீட்டே ஸ்டே பண்ணிட்டு காலையில தான் ஏஞ்சி வந்தோம். ஏஞ்சி வந்துட்டு சரி இதெல்லாம் காட்டலாம் சொல்லிட்டு ஃபுல்லா ஷாப்பிங் பண்ணலாம் காட்டியிருக்கோம். எல்லாம் எப்படி இருக்குன்னு சொல்லிட்டு கமெண்ட் பண்ணுங்க. அப்புறம் இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க. அப்படியே நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதுங்க, மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணுங்க ஃப்ரெண்ட்ஸ். பாய். ஜஸ்ட் பாய் சொல்லு.